அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மகர ராசிக்காரர்கள். பிள்ளையார்பட்டி மாதத்தில் ஒரு சனிக்கிழமை விநாயகரையும் சிவனையும் கும்பிட 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 அற்புதம். அருகம்புல்லும் வில்வமும் கொடுத்தால் போதும். ஒரு 50 கிராம் நல்லெண்ணெய் முடிந்தால் கொடுங்கள், கொடுக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. அருகம்புல் ஒரு 5 ரூபாய், வில்வம் 5 ரூபாய் போதும். இல்லைங்க என்கிட்ட அது கூட இல்லை, போய் சிவனை விநாயகரையும் சிவனையும் பார்த்துட்டு வந்தால் போதும். மகரத்துக்கு நரம்பு, பிபி, லோ பிபி, சாப்பிடுவதில் பிரச்சனை, கட்டில் ப்ராப்ளம் இருந்தால் மகரத்துக்கு தொந்தரவு. மகர ராசி என்றாலும் சனிதான் அதிபதி. கும்பராசிக்கும் சனிதான் அதிபதி. துலா ராசிக்கு சனி உச்சம், மேஷ ராசிக்கு சனி நீச்சம். இந்த 4 ராசிக்காரர்களும் கண்டிப்பாக உடற்பயிற்சி விடவே கூடாது. இவர்கள் கோயில் போகிறார்களோ இல்லையா எனக்கு கவலை கிடையாது. உடற்பயிற்சி விட்டார்கள் என்றால் மாட்டிக்கொள்வார். மகரத்துக்கு அற்புதம். எல்லாவற்றிலும் காரிய சித்தி மாலை மந்திரத்தை கேட்டுக்கொண்டே இருங்க. மகரம் நீங்கள் நினைக்காத அனுகூலம் கிடைக்கும். இந்த வருடம் பராப வருடத்தில் அதிகமான நன்மைகள், லாபம், சந்தோஷம், அனுகூலம், சுபவிரயம், திருமண தடைகள், புத்திர தந்தான தடைகள், தொழிலில் மாற்றங்கள், உத்தியோகத்தில் மாற்றங்கள், கடல் கடந்த பயணங்கள். வண்டி வாகனத்தில் வித்தைகள் கூடாது. வண்டி வாகனத்திலலாம் வித்தை காட்டினீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் 2 கால் இந்த பக்கம் ஒன்று மாட்டியிருப்பாங்க, அந்த கால் ஒன்று மாட்டியிருப்பாங்க. வரவங்க பழம் கொடுத்தா கூட சாப்பிட்றதுக்கு முடியுமான்னு தெரியாது. ஜாக்கிரதையாக இருங்க. இளவயதை சார்ந்த மகர ராசிக்காரர்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். தொலைதூர பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய மகர ராசிக்காரர்கள் சிதற்காய் வடித்துவிட்டு விநாயகரை கும்பிட்டு விட்டு செல்வது நன்மை தரும். எங்கே இருந்தாலும் விநாயகர் கோயிலுக்கு ஓடி போய் உட்காந்துருங்க. எல்லா கோயிலும் விநாயகர் இருக்கும், அவர்கிட்ட மட்டும் பார்த்துருங்க. மற்ற தெய்வத்தை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. கோளர் பதிகத்தை அதிகமாக கேட்கக்கூடிய ராசி, காரிய சக்தி மாலை அதிகமாக கேட்கக்கூடிய ராசி மகரம். குடும்பத்தில் கணவனாக இருந்தால் மனைவியிடம் வெள்ளை கொடி காட்டி வெள்ளை பெட்ஷீட்டை சுற்றி சரண்டர் ஆயிடணும். மனைவியாக இருந்தால் கணவன் இடத்தில் வெள்ளை கொடி வெள்ளை பெட்ஷீட்டை காட்டி சரண்டர் ஆயிடணும். அதே போல் கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை பராப ஒரு இடத்தில் பார்த்து கொள்ள வேண்டும். குடும்பம்தான் சிதையக்கூடிய ப்ராப்ளம் காட்டுது. குடும்பத்தில் எந்த சிக்கலும் வராதீர்கள், பார்த்துக்கொள்ளுங்கள். செல்வி சொன்னான், இந்த ஆள் சொன்னான்னு என்னை திட்டினாலும் பரவாயில்லை. காதல் அமைப்பிலும் கவனமாக பார்த்துக்கொள்ளுங்கள். கோபதாபத்தை குடும்பத்தில் காட்டாதீர்கள், பிள்ளைகள் இடத்தில் காட்டாதீர்கள், துணை அல்லது துணைவியார் இடத்தில் காட்டாதீர்கள், உறவுகள் இடத்தில் காட்டாதீர்கள். சிரித்து கொண்டே இருங்கள், சிறிது நடிக்க செய்யுங்கள். மகரத்திற்கு செவ்வாய் உச்சம் பெறக்கூடிய ராசி, நேர்மையின் சின்னம். அதே போல் மற்றவர்களை எதிர்பார்த்து ஏமாந்து விடாதீர்கள். கொஞ்சம் கவனமாக இருங்க, எல்லாமே நல்லது நடக்கும். இழந்ததெல்லாம் கிடைக்கக்கூடிய ராசி மகரம். பெரிய பொறுப்புகளுக்கு வருவீங்க. ஆச்சரியத்தக்க முன்னேற்றம் ஏற்படும். பிபி மட்டும் டெவலப் ஆகக்கூடாது, ஏன்னா கேது இருக்குது. பிபி டெவலப் ஆனால் என்ன ஆகும்? ஸ்ட்ரோக்கு தான் வரும். லோ பிபி ஆகக்கூடாது, ஐபிபி ஆகக்கூடாது. ஹார்மோனல் இம்பேலன்ஸ் பார்த்துக்கணும் மகரத்திற்கு. கொஞ்சம் அதில் மட்டும் கவனமாக இருங்க. மற்றதெல்லாம் சூப்பர் டூப்பர். பெரும் வெற்றிகள்.